நான் உங்க முத்து பேசுறேன். I welcome you to our channel MP Technologies. போன வீடியோல நம்ம வந்து சீக்வென்ஸ் டைப்ஸ்ல வந்து ஸ்ட்ரிங் டியூபிள் லிஸ்ட் பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோல நம்ம வந்து சீக்வென்ஸ் டைப்ல செட் அண்ட் மேப்பிங் டைப் டிக்ஷனரி இந்த ரெண்டையும் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஒன் பை ஒன்னா பார்த்துடலாமா? பாருங்க, what is set? So set is an unordered collection of distinct values. This set is an unordered collection of distinct objects. Distinct அப்படினாலே it does not allow duplicate. So duplicate values வந்து என்ன பண்ணாது, இது allow பண்ணாது. அதான் லிஸ்டுக்கும் செட்டுக்கும் உள்ள difference. So set is an unordered collection of distinct objects. So it does not allow duplicate elements. It supports for computing mathematical operations such as union, intersection, difference and symmetric difference. இதை நீங்க மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ் அண்ட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஸோ அதை வந்து நம்ம இந்த செட்டை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா சிம்பிளா பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி செட்டை எப்படி கிரியேட் பண்றது? ஸோ எம்டி செட் இஸ் கிரியேட்டட் யூசிங் செட் ஃபங்க்ஷன். செட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இந்த பாருங்க, s is equal to set opening parenthesis closing parenthesis. So empty set is created using set function. இல்ல set with values ஓட நான் கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னா non empty set is created using curly braces. நம்ம பார்த்தோம் இல்லையா, non empty set is created using curly braces. The values must be given within the curly braces. பாருங்க, s is equal to apple, mango, grapes, banana. Apple, mango, grapes, banana. So opening curly braces, closing curly braces குள்ள the values are given separated by commas. Easy ஆ இல்லையா? Yes. So பாருங்க, இந்த செட்டோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொன்னலையா, it is a set is used to perform mathematical functions like union, intersection, difference and symmetric difference. So union வந்து என்ன சிம்பல், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிம்பல் யூஸ் பண்றோங்க. யூனியனுக்கு பைப் சிம்பல், இன்டர்செக்ஷனுக்கு இந்த ஆம்பர்சண்ட் சிம்பல், டிஃபரன்ஸ்க்கு மைனஸ், சிமெட்ரிக்ஸ்க்கு வந்து இந்த பவர் சிம்பல். ஓகே, இதை யூஸ் பண்ணி ஒன் பை ஒன்னா எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். சோ பாருங்க, செட் ஃபங்க்ஷன் யூனியன், யூனியன் ஆஃப் அதர் செட். இன்னொரு செட்டை கொடுத்தீங்கன்னா அது அழகா returns a new set with the elements in A or B or both. Union நாலே all the elements, returns all the elements. So பாருங்க, A is equal to opening braces apple, orange, banana, pineapple, mango, grapes. B is equal to ஒரு செட் கிரியேட் பண்ணிருக்கோம், A ஒரு செட், B ஒரு செட். B ல என்ன இருக்கு பாருங்க, apple, orange, banana, berry, papaya, grapes. இப்போ பாருங்க, A pipe symbol B, A pipe symbol B இப்படி கொடுக்கலாம். A dot union of B இப்படியும் கொடுக்கலாம். சோ உங்களுக்கு பாருங்க, எல்லா வேல்யூஸையும் ரிட்டர்ன் பண்ணிட்டா. இந்த அதாவது returns a new set with the elements in A or B or both, all the elements. A apple, pineapple, papaya, mango, grape, berry, banana, orange, grapes எல்லா வேல்யூஸையும் அது டிஸ்ப்ளே பண்ணிடுச்சு. இப்போ பாருங்க, இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, returns a new set with the elements in both A and B. நல்லா பாருங்க, A and B ல ரெண்டுலயுமே இருக்கணும் அந்த எலிமெண்ட், அப்படினாதான் அது என்ன பண்ணும், அதை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ரெண்டுலயுமே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னதெல்லாம், ஆப்பிள் இங்கேயும் இருக்கு, ஆரஞ்சு ரெண்டு இடத்துலயுமே இருக்கு, பனானா ரெண்டு இடத்துலயுமே இருக்கு, கிரேப்ஸ் ரெண்டு இடத்துலயுமே இருக்கு. சோ உங்களுக்கு அழகா டிஸ்ப்ளே பண்ணுது பாருங்க, கிரேப்ஸ், ஆப்பிள், பனானா அண்ட் ஆரஞ்சு. சோ அடுத்து பாருங்க, டிஃபரன்ஸ் மைனஸ் சிம்பல். சோ இதுல வந்து A பாருங்க, இது என்ன பண்ணுதுன்னா, returns a new set with the elements in A but not in B. பாருங்க, A minus B இல்ல A dot difference of B அப்படி கொடுக்கலாம். சோ அப்ப உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய A ல இருக்கு, B ல இருக்க கூடாது. சோ அப்பனா உங்களுக்கு எதெல்லாம் இருக்கு, மேங்கோ அண்ட் பைனாப்பிள் இல்லையா?
சோ இது நீங்க வந்து b dot difference a அப்படினா உங்களுக்கு எது டிஸ்ப்ளே ஆகும் berry and papaya. That returns a new set with the elements in a but not in b. எப்போ when a minus b or a dot difference b. இதே நீங்க b minus a இல்லனா b dot difference a அப்படினா returns a new set with the element in b but not in a. Understand ஆயிடுச்சுல? அடுத்து பாருங்க symmetric difference. அது என்ன பண்ணும் பாருங்க returns a new set with the elements in a or b but not in both. ரெண்டுலயுமே இல்லாத எலிமெண்ட்ஸ். a ல யூனிக்கா என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, b ல யூனிக்கா என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு. a ல யூனிக்கா என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, பைனாப்பிள் அண்ட் மேங்கோ. b ல பெர்ரி அண்ட் பப்பாயா. சோ பாருங்க மேங்கோ, பைனாப்பிள், பெர்ரி, பப்பாயா கொடுத்துருச்சா? ஈஸியா, ரொம்ப ஈஸியா பண்ணிட்டோம்ல இந்த ஆபரேஷன்ஸ், செட் ஆபரேஷன்ஸ். அவ்வளவுதாங்க. சோ செட்ல உள்ள மத்த ஃபங்க்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆட், ஒரு எலிமெண்ட் ஆட் பண்றதுக்கு, பாப், ரிமூவ் த எலிமெண்ட், remove particular element அ remove பண்ணனும் அப்படினா remove element name சொல்லலாம். discard element removes the given element from the set if present. இருந்தா மட்டும் தான் remove பண்ணும். இப்போ remove வந்து நீங்க remove and discard உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா discard வந்து it removes the element when it is present, otherwise it will not give error. But remove element வந்து it will try to remove the element if the element is not present, it will arise an exception. Clear வந்து removes all the elements. அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸி. அடுத்து பார்க்கிறது பாத்தீங்கன்னா very important type of Python, mapping type, which is called dictionary, which is simply noted as dict. D-I-C-T, dict அப்படின்னு சொல்லுவோம். So dictionary is an mapping type. It is an associative array. It is an associative array. Association நாலே அங்க வந்து key value pairல நம்ம வச்சுக்கோம். It is like hash table னு ஒன்னு உண்டு. இது ஜாவால நம்ம பாப்போம். சோ இது வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு dictionary dict டைப்பா இருக்கு. Dictionary is an associative array. Each element in the array is a key value pair. Each element in the array is a key value pair. Key and value இருக்கும் ஒவ்வொரு எலிமெண்ட்டும். சோ பாருங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு dict ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிப்போம். d is equal to within braces நம்ம கொடுக்கும் values. பாருங்க tom colon 40,000. இது வந்து ஒரு எலிமெண்ட். இது ஒரு எலிமெண்ட். tom colon 40,000. கமா கொடுத்து அடுத்த எலிமெண்ட். Elements are separated by comma. So பாருங்க Jerry colon 50,000. So each element in the map, in the dict, each element in the dictionary is a key and value pair. அவ்வளவுதான். And keys are distinct. We cannot duplicate the key. பாருங்க, so dictionary is a collection of keys and their associated values. Dictionary is mutable. Keys are unique. No two keys can have the same name in a dictionary. No two keys can have the same name. So பாருங்க d is equal to tom colon 40,000 comma tom colon 50,000. இந்த மாதிரி நம்ம வைக்க முடியாது. அப்படி வச்சா என்ன ஆகும்னா it will be overwritten. அப்ப d ன்னு பிரிண்ட் பண்ணீங்கன்னா பாருங்க tom colon 50,000 மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். So empty dictionaries வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கலாம் பாருங்க. A pair of curly braces creates an empty dictionary. D is equal to opening curly braces closing curly braces கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க டைப் D கொடுத்தீங்கன்னா அழகா அது dict அப்படினு சொல்லும். இல்லனா dictங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் நீங்க என்ன பண்ணலாம்னா empty dictionary கிரியேட் பண்ணிக்கலாம். dict வந்து பாருங்க D is equal to dict opening braces closing braces. இது வந்து ஃபங்க்ஷன் dict ஃபங்க்ஷன். அது வந்து creates an empty dictionary. Type of D பாருங்க dict ன்னு டிஸ்ப்ளே பண்ணுதா? Yes. Values ஓட நான் டிக்ஷனரி கிரியேட் பண்ண values எப்படி ஆட் பண்றது அப்படினா பாருங்க D of Tom is equal to 40,000. இப்போ D ஐ பிரிண்ட் பண்றேன். பாருங்க Tom 40,000 ஒரு எலிமெண்ட் இருக்கு. இப்போ பாருங்க D of Jerry is equal to 50,000. இப்போ D ஐ பிரிண்ட் பண்றேன். பாருங்க two elements. Tom 40,000 Jerry 50,000 ஆட் ஆகுதா?
So elements can be added in the dictionary like this. So map create பண்ணும்போதே நான் values வந்து கொடுக்கலாமா? கொடுக்கலாம். List of key value pair can be added when the dictionary is created. எப்படி? D is equal to opening braces key and value, comma key and value இப்படி கொடுத்துடலாம். So D fill பண்ணீங்கன்னா Tom colon 40,000, comma Jerry colon 50,000 வந்துருச்சு இல்லையா? ஈஸியா இருக்கா? Yes. So இந்த dictionaryல என்னென்ன functions இருக்கு? நிறைய functions இருக்கு. அதுல important functions நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். இந்த வீடியோல கொஞ்சம் பாப்போம். இன்னும் வரக்கூடிய வீடியோக்குள்ளேயும் நம்ம டிக்ஷனரியில என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அதை அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணும்போதெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சரியா? சோ இப்போ பாருங்க D is equal to apple, அதாவது fruits and prices வந்து நம்ம வந்து இந்த டிக்ஷனரியில வைக்க போறோம். D is equal to apple colon 150. Apple வந்து 150 rupees, grapes 60 rupees, banana 50 rupees, orange 70 rupees. வச்சாச்சு. இப்போ get ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நம்ம கீயை கொடுத்தோம்னா அதோட பிரைஸை கொடுக்கும். பாருங்க returns the value of the given key. Get function returns the value of the given key. இப்போ d dot get apple அப்போ 150. இப்போ keys ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. returns all the keys in the dictionary. இப்போ d dot keys அப்படினா பாருங்க எல்லா கீஸையும் apple, grapes, banana, orange. values no function இருக்கு. returns all the values. பாருங்க 150, 60, 50, 70 ரிட்டர்ன் பண்ணிருக்கு. அடுத்து பாருங்க items அப்படின ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது வந்து எல்லா key value பேரையும் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நம்ம for iterationல வந்து நம்ம இந்த items வந்து யூஸ் பண்ணி key and value எல்லாத்தையும் எடுத்துடலாம். so d dot items நம்ம we use very often. நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். pop சொல்லி நம்ம ஒரு கீயை சொன்னோம்னா ரிமூவ் பண்ணிவிடும். இப்போ d dot pop apple அப்படினா அதோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிட்டு அந்த ஐட்டமை அந்த எலிமெண்ட் என்ன பண்ணும் ரிமூவ் பண்ணிடுது. பாருங்க இப்போ d அப்படி சொன்னோம்னா apple and 150 வந்து போயிடுச்சு. உங்களுக்கு grapes, banana, orange தான் இருக்கு இல்லையா? அவ்வளவுதாங்க, ஈஸி. அடுத்து பாருங்க copy. இது வந்து gives a shallow copy of the dictionary. இப்போ d1 is equal to d dot copy அப்படினு சொல்லிட்டீங்கன்னா d1 க்கு அப்படி ஒரு copy copy of the dictionary is copied to d1. இப்போ d1 ஐ பாயிண்ட் பண்ணுங்க, அப்படி d ல என்ன இருக்கோ அது எல்லாமே d1 க்கு வந்துரும். அவ்வளவுதான். clear வந்து removes all the elements in the dictionary, all the items in the dictionary. இப்போ d1 dot clear கொடுத்துட்டு இப்படி d1 பாருங்க empty dictionary டிஸ்ப்ளே பண்ணிடுச்சா? அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸி. சோ இந்த டிக்ஷனரி வச்சு ஒரு குட்டி ப்ரோகிராம் பாருங்க. D is equal to apple, grape, banana, orange கொடுத்திருக்கோம். number of elements in the dictionary len of D சொல்றோம். so dictionary உள்ள keys and values நம்ம பாருங்க for k in d dot keys. இந்த key மட்டும் எடுத்து அதோட வேல்யூ எடுக்கிறது வந்து print k, d of k அப்படிங்கும்போது உங்களுக்கு key and அதோட வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணுது. இதே இது for key k, v in d dot items அப்படியே கொடுக்கலாம். k, v key and value k, v in d dot items அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு key value பேரா ரிட்டர்ன் ஆயிடும். அப்படியும் எடுக்கலாம். சோ இதுல பாருங்க number of elements in the dictionary 4. so dictionary d key values are அந்த value key and values எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்ணுது. சோ இதுல அலைன்மென்ட் வந்து ஒழுங்கா வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? அலைன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். அப்படிதானா? l just r just பார்த்தோம் இல்லையா? சோ l just யூஸ் பண்ணலாம், r just யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம். அடுத்து பாருங்க enter fruit name அப்படினு fruit name வாங்குறோம். அந்த fruit இருக்கா இல்லையா? இருந்ததுன்னா அதோட price, இல்லனா அந்த fruit is not found அப்படினு சொல்றோம். பாருங்க if d dot get k அந்த key இருக்கா? இருந்ததுன்னா fruit exists, price d dot get k. பாருங்க apple கொடுக்கும், அது போய் fruit exists, price வந்து 150. இப்போ enter fruit name app ன்னு கொடுக்கும். app ங்க fruit அங்க இல்ல. சோ அப்ப if d dot get k returns false. அப்ப பாருங்க fruit does not exist in the dictionary. சொல்லுதா? சோ இந்த டிக்ஷனரி யூஸ் பண்ணி நம்ம ஹிஸ்டோகிராம் பண்ணலாம். அதாவது இப்போ நான் பாருங்க enter இந்த அவுட்புட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். enter a string ஆனந்த் குமார், ராம் குமார் அப்படினு கொடுக்கிறேன். உடனே அது கடகடன்னு சொல்லுவாங்க. a வந்து 5 டைம் வந்திருக்கு, d 1 டைம், k 2 times, m வந்து 3 times, n 2 times, r 3 times, u வந்து 2 times. சூப்பரா சொல்லிடுச்சா?
சோ இத எழுதுறதுக்கு நம்ம பெரிய புரோகிராம் எல்லாம் எழுத வேண்டாம், ரொம்ப சிம்பிள். ஈஸியா டிக்ஷனரி வச்சு அழகா எழுதிட்டு போயிடலாம். பாருங்க, d dict empty dictionary கிரியேட் பண்ணிட்டோம். ஸ்ட்ரிங்க வாங்கிட்டோம். s input enter string வாங்கிட்டோம், ஆல்ரெடி வாங்கியாச்சு. பாருங்க for c in s, அப்ப என்ன ஆகும்? a n a n d k u m a r r a m k u m a r. சோ அப்படினு ஒவ்வொரு லெட்டரா c க்கு வரும். இப்போ நம்ம இங்க என்ன சொல்றோம் பாருங்க, if c not in d, d ல இல்லனா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் இருக்காது a, அப்ப என்ன ஆகும்? d of c is equal to 1, அதாவது d of a is equal to 1. அடுத்ததுல n எடுக்கும். if c not in d, ஆமா, அப்போ d of n is equal to 1. அடுத்து a வரும் இந்த லெட்டர். அப்ப பாருங்க, if c not in d or no, a வந்து ஆல்ரெடி d ல இருக்கு, அப்போ else பார்ட்ல வந்து d of c plus is equal to 1. அப்ப a ல ஏற்கனவே 1 இருக்கு, அப்ப இப்போ a வந்து என்ன ஆகும்? 2 டைம்ஸ் அப்படி இன்கிரீஸ் ஆகுமா? அப்ப கடகடன்னு எல்லா லெட்டர்ஸையும் அழகா போட்டாச்சு, இல்ல ஹிஸ்டோகிராம் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க for c in d அப்படினு சொல்லிட்டு கடகடன்னு எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்ணிடலாம். சூப்பர், அழகா வந்துருச்சா? சோ பெரிய புரோகிராம் வந்து எவ்வளவு சிம்பிளா ஈஸியா பண்ணிட்டோம் டிக்ஷனரி யூஸ் பண்ணி, இல்லையா? எஸ். அடுத்து பாருங்க கன்வர்ஷன். இந்த சீக்வென்ஸ் டைப்ல வந்து ஒரு டைப்ல இருந்து இன்னொரு டைப் வந்து நம்ம கன்வர்ட் பண்ணிக்கலாம். பைத்தான் provides conversion function to convert from one sequence type into another sequence type. So the conversion function என்னன்னா str tuple list set. பாருங்க name is equal to jerry, இது வந்து str. அத வந்து tuple கன்வர்ட் பண்ணனும் அப்படினா tuple of name அப்படினா tuple கன்வர்ட் ஆயிடும். அதே மாதிரி list கன்வர்ட் பண்ணனும், list of name list கன்வர்ட் ஆயிடும். set of name set கன்வர்ட் ஆயிடும். ஆனா செட்டா கன்வர்ட் ஆகும்போது உங்களுக்கு இங்க டபுள் ஆர் இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க, j e y r, ஒரு r தான் இருக்கு, 2r வராது, ஏன்னா it does not allow duplicate values, இல்லையா? சோ இது வந்து these are all conversion function. so dict-ல இவ்வளவு தான் இருக்கானா? no, dictionary-ல we have a lot to work, நிறைய விஷயங்கள் இருக்கு. we will see all the things, maximum things in the upcoming videos. வரக்கூடிய வீடியோக்கள்ல நம்ம ஒன் பை ஒன்னா அதை நம்ம நிச்சயமா பார்ப்போம். ஓகே, சோ ஓகேங்க. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சைடுல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.